எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் அதலக்காயை எப்படி வளர்க்குறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கிழங்கு மூலயமாவும் வளர்க்கலாம், விதைகள் மூலமாகவும் நமக்கு வளர்ந்து வருங்க. கிழங்கு பார்த்திங்கன்னா நடவு பண்ண 3 நாள்லேயே நமக்கு நல்லா முளைச்சி வந்துடும். ஒரு 15 நாள்லேயே நமக்கு பூக்கள் வச்சிருங்க. 35 நாளில் நமக்கு காய்களே வர ஆரம்பிச்சிரும். காய்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. இது ஒரு கொடி வகை செடி தான். அதாவது பாவக்காய் மாதிரியே இதுவும் கொடியாக தான் படரும். பூக்கள் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சந்தன கலரில் இருக்குங்க. சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். ஆண் பூ, பெண் பூ 2 பூவும் சேர்ந்து தான் வருங்க. பெண் பூக்கள் வரும்போதே காய்களோடு தான் வரும். ஆண் பூக்களில் காய்கள் இருக்காது. நம்ம எறும்புகள் மூலமாகவும் தேனீக்கள் மூலமாகவும் இது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நமக்கு காய்கள் நிற்குங்க. கரெக்டாக ஒரு 35 நாள்லேயே எனக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பறிக்கிற காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 35 நாள்லேயே நான் இதை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். பெரும்பாலும் இந்த காய்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தென் மாவட்டங்களில் தான் நிறையா இருக்குங்க. தூத்துக்குடி பக்கம்தான் இது நிறையா இருக்கும். ஏன்னா வறட்சியான பகுதிகளில் இந்த காய் நிறையா வளர்ந்து வருங்க. இந்த செடிக்கு அதிகப்படியான தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தாலே போதுங்க. இதோட மருத்துவ குணங்கள் பார்க்கலாம். இந்த அதரக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு சுகருக்கு ஒரு நல்ல அருமருந்தாக இருக்குங்க. இது பாவக்காயில் எந்த அளவுக்கு நமக்கு கசப்புத்தன்மை இருக்கோ அதே கசப்புத்தன்மை இந்த அதலக்காயிலும் இருக்குங்க. மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க இந்த அதலக்காயை சாப்பிடும்போது குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்களும் இந்த காயை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கங்க. கரெக்டாக ஒரு 35 நாள்லேயே எனக்கு காய்கள் கிடச்சிருச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.